சுயமரியாதை இயக்கம் என்பது இன்றைக்கு நூற்றாண்டை கண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, உலகில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம். சாதி ஒழிப்பை பேசிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். பெண்களுடைய உரிமையை பேசிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் மறுப்பை பேசிய தத்துவவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய சுயமரியாதை என்கின்ற அந்த தத்துவத்தை இந்த உலகிற்கு கொடுத்து ஒரே தலைவர் நம்முடைய அறிவுலக பேராசான் உலக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த சுயமரியாதை என்கின்ற அந்த சொல்லை தான் தொடங்கிய இந்த இயக்கத்திற்கு வைத்தார். மிகப்பெரிய அளவிலே தந்தை பெரியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அகராதிகளை எல்லாம் எடுத்து போட்டு புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை என்கின்ற அந்த சொல்லுக்கு ஈடாக இணையாக வேறு சொல் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல சுயமரியாதை முக்கியம் என்ற தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கம் என்று பெயர் வைத்தார். அருமை தோழர்களே, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன் என்று பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. ஆனால் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது சமூக சீர்திருத்த இயக்கம் அல்ல. அந்த இயக்கங்களில் இருந்து எல்லாம் முற்றிலும் வேறுபட்ட இயக்கம் நம்முடைய இந்த சுயமரியாதை இயக்கம். அந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டியது அவசியம் என்கின்ற அந்த நிலையிலே அந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றின, செயல்பட்டன. ஆனால் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கொடுமைகளையும் அடியோடு புரட்டி போட்டு சீர்திருத்தம் செய்வதற்காக அல்ல, ஒரு தலைகீழ் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் நம்முடைய சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் கண்டே களங்கள் என்பது பல்வேறு களங்கள். சாதி ஒழிப்பிற்காக களம் கண்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். பெண்களுடைய உரிமைக்காக களம் கண்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். மூட நம்பிக்கை ஒழிப்பிற்காக பார்ப்பன ஆதிக்கத்தை தவிடுபடியாக்குவதற்காக சாதியை அடிப்படையாக கொண்டு இந்து மதத்தை, சனாதன மதத்தை, பார்ப்பன மதத்தை வேறறுப்பதற்காக மிகப்பெரிய களங்களை கண்ட இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம். இந்த மண்ணில் சமஸ்கிருதத்திற்கு எதிராக, ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை கண்ட இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய களங்களை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய களங்கள் மிகப்பெரியது தோழர்களே. சாதி ஒழிப்பிற்காக மிகப்பெரிய போராட்டத்தை கண்ட இயக்கம் இந்த இயக்கம். ஒன்றே ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். இங்கு மிகப்பெரிய அளவிலே மகளிர் தோழர்கள் கூடியிருக்கிறோம். நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய திராவிடர் கழகத்தினுடைய மகளிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இடையாற்று மங்கலத்திலே தோழர் நாகமுத்து அவர்கள் சாதி ஒழிப்பு போராட்டம் தந்தை பெரியார் அவர்களின் அறிவிப்பை ஏற்று சாதி ஒழிப்பிற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவிட்டு சிறை செல்கிறார். அந்த சிறையிலே மிகப்பெரிய அளவிற்கு அவர் உயிரை விடுகிறார். அவருடைய வாழ்விடையராக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வீராங்கனையாக அன்னை சீனியம்மையார் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவருடைய வாழ்விடைய கணவர் இறந்து விட்டார். அம்மை சீனியம்மையார் அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்பதற்காக நான் கலங்கவில்லை, என்னுடைய மகன் இருக்கிறான். தந்தை பெரியார் போராட்டத்தை அறிவித்தால் அவனையும் அந்த போராட்டத்திற்கு, அடுத்த போராட்டத்திற்கு அனுப்புவதற்கு நான் தயார், நானும் களத்தில் சாவதற்கு தயார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வீராங்கனைகளை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம். மிகப்பெரிய அளவில் மயிலாடுதுறையிலே கோவிந்தம்மாள் அவர் 6 மாத கர்ப்பிணியாக 6 மாத கை குழந்தையுடன் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை, சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை கொளுத்திவிட்டு சிறைக்கு சென்றார் என்று சொன்னால், இப்படி 1000 வீராங்கனைகளை நம்மால் பட்டியலிட முடியும் தோழர்களே. இந்த பெருமை திராவிடர் கழக தோழர்களை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. புரட்சி கவிஞன் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார், சாதி மத வேடங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல அலைக்கழிப்போம், பின்பு ஒழித்திடுவோம், புதியதோர் உலகு செய்வோம், பேதமில்லா அறிவுடைமை உலகிற்கு பேசு சுய மரியாதை உலகு என்று பேரு வைப்போம் என்று சொன்னார். தந்தை பெரியார் காண விரும்பிய அந்த சுயமரியாதை உலகத்தை, புரட்சிகர உலகத்தை நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலே வென்றெடுப்போம். என் தந்தையார் நாகை மாவட்டத்திலே நிருத்தனமங்கலத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு மிகப்பெரிய முரட்டு சுயமரியாதைக்காரராக இருந்து, பெரியார் பெருந்தொண்டராக இருந்து அவர் மறைந்து விட்டார்.
அவர் மறைவுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தை வந்து நம்ம திராவிடர் கழகமே தத்தெடுத்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு நான் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு சிறு மாணவி, எதுவுமே தெரியாத, உலகமே தெரியாத ஒரு பெண்மணி. அப்படி இருந்த என்னை மேலும் படிக்க வைத்து எங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் கல்வியிலும் என்னுடைய பதவியிலும் எல்லாவற்றிற்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னை உயர்த்தி நான் படிப்படியாக படித்து மேலும் ஒரு செவிலியராக என்னுடைய அரசு பணியை தொடர்ந்து இறுதியாக ஒரு செவிலிய கல்லூரியின் முதல்வராக உயர்ந்து நான் 2 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதற்கு முதற் காரணம் தந்தை பெரியார், அவருடைய கொள்கைகள், இந்த திராவிடர் கழகம், இந்த நம்ம திராவிடர் கழகம் என்ற குடும்பம் அனைத்துமே தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது. நான் இது எல்லாவற்றிற்கும் ஒரு உதாரணம். அந்த ஒரு வகையிலே நான் மிகவும் நெகிழ்வாக நின்று கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே வந்து நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. நேரம் கருதி நான் சுருக்கி கொள்கிறேன். இது என்னை போன்ற இதே மாதிரி இந்த 54 கொள்கை வீராங்கனைகளும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த கழகத்திலே தன்னை குடும்பத்தோடு இணைத்து கொண்டு கொள்கை வீராங்கனைகளாக மாறி இந்த திராவிடர் கழகத்துக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அவ்வளவு ஒரு இது கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நம்ம கழகத்திற்காக அத்தனை ஒரு உழைப்பை தந்திருக்கிறார்கள். அத்தனை போராட்டங்கள், அத்தனை மாநாடுகள், அத்தனை பொதுக்கூட்டங்கள் அத்தனையிலும் கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை இந்த 54 கொள்கை வீராங்கனைகள் என்பது குறைவுதான். இதிலே நாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேட்டி எடுக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், நிறைய விடுபட்டு போனவர்கள் இருக்கலாம், அல்லது மறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட இந்த திராவிடர் கழகத்திலே தான் இந்த மாதிரி ஒரு கொள்கை வீராங்கனைகள் கிடைப்பார்கள். வேறு எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை. நாம் நிறைய தோழர்கள் தான் இருப்பார்கள், ஆனால் மகளிர் தோழர்களும் இந்த அளவுக்கு சரிக்கு சமமாக ஒரு திராவிடர் கழகத்திலே பங்கெடுத்து கொண்டு அனைத்து போராட்ட களங்களிலும் பங்கெடுத்து கொண்டு இந்த கழகத்தை கட்டி அமைத்து இந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையிலே இன்றைக்கு பெரியார் உலகம் பெரியார் மயம் ஆகி கொண்டிருக்கிறது என்றால் இதுபோல கொள்கை வீரர்களும் சுயமரியாதை சுடரொலிகளும் கொள்கை வீராங்கனைகளும் இந்த திராவிடர் கழகத்தை கட்டி அமைத்து நமக்கு அடித்தளம் போட்டு தந்திருக்கிறார்கள். அதிலே திராவிடர் கழகம் வந்து மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அதனுடைய காற்றை, சுயமரியாதை காற்றை பரப்பி கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான நேரத்தில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தின் 100 அதே போல குடியரசு இதழின் 100 நிறைவு விழா. 1979ஆம் ஆண்டு ஈரோட்டில் இருக்கின்ற தந்தை பெரியார் சிலைக்கடியில் மதுரையிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த நான் தருமபுரியில் பட்டியல் சமூகத்தில் பிறந்த தோழர் ஊமை ஜெயராமன் அவர்களை அங்கிருந்த பெரியார் சிலைக்கு அடியில் திருமணம் செய்து கொண்டேன். அப்பொழுது எங்களுக்கு எந்த நிலையிலும் ஒரு வரவேற்பே இல்லை. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மேடையில் எங்களை முதலாக பாராட்டிய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் என்ற அந்த நிலையில் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். அதே போல இங்க இருக்கின்ற கவிஞரையா குடும்பமும் எங்களை தங்களின் குடும்பமாக எங்களை வாரி அணைத்து கொண்டது. அதே போல தமிழர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எந்த இயக்கத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தமிழர் தலைவருக்கு மட்டும் உண்டு. எந்த இயக்கத்திலும் இல்லாத அந்த சிறப்பு என்னவென்றால் இந்த ஒரு இயக்கம்தான் ஜாதி பார்க்காத இயக்கம். ஒரு தோழரை, ஒரு பொறுப்பாளரை நீ என்ன ஜாதி என்று கேட்காத இயக்கம் என்ற தனிச்சிறப்பும் பெற்றது என்பதால் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தேன் என்று சொன்னேன். இங்கே இருக்கின்ற 54 தோழர்களுக்கு மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் உயிர் நீத்த சுயமரியாதை சுடரொலிகள் ஆகிய எங்களுடைய கொள்கை வீராங்கனைகள், எங்களுடைய முன்னோடிகள், எங்களுடைய முன்னத்து ஏர்கள், மதுரை அன்னத்தாயம்மாள் சேவசகாயம், அம்மா ராஜலட்சுமி மணியம், அம்மா திருமகள் இறையன், அம்மா ஏபிஜே மனோரஞ்சிதம், அம்மா பார்வதி கணேசன், நினைவில் வாழும் எங்களுடைய மரியாதைக்குரிய பொருளாளர் அம்மா பிரணிதல் செல்வி, அம்மா ருக்மணி சின்னத்தம்பி அவர்கள், அதே போல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுடைய பங்கை அளித்த மகளிர் வீராங்கனைகள்
அன்னை தர்மாம்பாள், அன்னை ராமாமிர்தம் அம்மையார், அங்கையர்கண்ணி அம்மையார், மஞ்சுளாபாய் அம்மையார் உள்ளிட்ட அத்தனையே அந்த தோழர்களுக்கும் தந்தை பெரியாருக்கு பின் ஒரு பெண்ணிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தால் அது எவ்வாறு சிறந்து விளங்கும் என்ற ஒரு வரலாற்றை படைத்த அன்னை மணியம்மையார் அவர்களுக்கும், அன்னை நாகம்மையார் அவர்களுக்கும், அன்னை கண்ணம்மையார் அவர்களுக்கும் இந்த வரலாறும் இந்த நூலும் அர்ப்பணிக்கிறோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதன் தானாக பிறக்கவில்லை என்று சொல்லுவார் தந்தை பெரியார். மனிதன் தானாக பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை. பின் யாருக்காக பிறந்தான் என்று சொன்னால் தொண்டு செய்வதற்காக. அந்த தொண்டை செய்வதற்கு தன் மேல் போட்டுக்கொண்டு செய்தவர்தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் செய்த அந்த புரட்சி இருக்கின்றது, அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களால் ஏற்பட்ட அந்த மகத்தான மாற்றம் சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய மாற்றம். எவ்வளவு பெரிய மாற்றம் என்று சொன்னால், ஒரு 4வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு திடீரென்று நீ பட்டதாரியாக ஆகிவிட்டாய் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றமோ அதை போன்றதொரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்கள் பெண்களை சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதற்கு தன்னுடைய வீட்டிலிருந்து அவர் பழகினார். ஏதோ மற்றவங்க வீட்டு பெண்களை தான் வேலை செய்ய கொண்டு வரணும், தொண்டு செய்ய கொண்டு வரணும் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை போராட்டத்திற்கு தலைமை தாங்க வைத்தார். இப்படி பல்வேறு செய்திகளை செய்ததனுடைய தொடர்ச்சியாக எங்கள் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மகளிரையும் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, குழந்தைகள் பெயரை சொல்லுவார். இந்த குழந்தை எப்படி இருக்கு, அவ படிக்கிறாரே, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன வேலை செய்கிறார்கள் என்று ஒவ்வொருவராக விசாரிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மை இந்த கழகத்தோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் எதற்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய தமிழர் தலைவர் அவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்ற நிலையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் பக்கத்துணையாக நாம் இருக்க வேண்டும், இருப்போம். பெண்களெல்லாம் ஓரணியில் திரண்டு இந்த சமுதாய மாற்றத்தினை நிகழ்த்தியே காட்டுவோம் என்ற சூளுரையை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதனுக்கு சுயமரியாதை பெற்று தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழ் மண்ணில் சுயமரியாதை உணர்வு ஊட்டுவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு இதழ் குடியரசு இதழ். இந்த இதழ் 2 நூற்றாண்டை கண்டு இருக்கிறது. அதே போன்று நம்முடைய எதிரிகள் இதை 2ஐயும் அழித்துவிட வேண்டும். தமிழர்களுக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டிய இதழை அழித்துவிட வேண்டும், தமிழர்களுக்கும் சுயமரியாதை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எல்லா நிலையிலும் அவருடைய ஆக்டோபஸ் கரங்களாக அழிப்பதற்கு நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அடையாளம் காண்பதற்கு தந்தை பெரியாருடைய ஈரோட்டு கைத்தடியும் தந்தை பெரியாருடைய கண்ணாடியும் தான் பயன்படும். அதை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்தியாவிற்கே திராவிட மாடலாக நாம் வழிகாட்ட முடியும். அந்த அளவிற்கு இந்த உணர்வை ஊட்டுவதற்கு இதை போன்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மன்னார்குடியில் இந்த நிகழ்ச்சியை மிக எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்கு நன்றியை தெரிவித்து, வருகை தந்திருக்கிற தோழர்களுடைய கருத்துக்களை கேட்டு மானமும் அறிவும் பெற்று நம்முடைய இணை எதிர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்.